கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் காத்து பராமரித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 42 அதன் 11வது வசனம். உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருந்து என்று அங்கே வாசிக்கிறோம். இங்கே அடிமைத்தனத்தினுடைய பயங்கரத்தினாலே வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் அந்த ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளை செவைப்படுத்தி திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். அங்கே திரும்புவதற்கு முதல் அடையாளமே, மாற்றத்திற்கான முதல் அடையாளமே எரேமியா தீர்க்கதரிசி அவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து கர்த்தர் சொல்லுகிற பதிலை அவன் சொல்ல விரும்புகிறவனாய் காணப்பட்டான். அந்த ஜனங்களும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கங்கள் மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு உண்டாகும்படி ஜெபம் என்கிற ஆயுதத்தை கரத்தில் எடுத்து தங்களுடைய அந்த வாழ்வின் பகுதிகளை ஆராய்ந்து பார்த்து எவைகளினால் இந்த சிறையிருப்பு வந்தது என்பதை உணர்ந்து ஜெபத்தின் மூலமாய் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு தேவ வசனத்திற்கு நேராய் இந்த ஜனங்கள் திரும்பும் பொழுது அவர்களை விட்டு விலகி சென்ற ஆண்டவர் அவர்களுடைய கிரியைகளினாலே அவர்களோடு கூட இருக்க விரும்பாத ஆண்டவர் மறுபடியும் அவர்கள் தேவனோடு கூட ஜெபித்து ஒப்புரவாகி தங்களுடைய வாழ்வை வேத வசனத்திற்கு திருப்பி கொண்டபடியினால் உங்களோடு கூட இருந்து நடத்துவேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுப்பதையும் நாம் காண முடிகிறது. பின்பு சொல்லுகிற ஒருவேளை நீங்கள் இதை தாண்டி இன்னும் நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு செவிகொடாதபடி எகிப்துக்கு நேராக திரும்புவீர்கள் என்றால் இதைவிட பயங்கரமானவைகளை நீங்கள் சம்பவிக்க வேண்டியது வரும் என்றும் அங்கே சொல்லிக் கொடுப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற அனுக்கிரகம், தேவன் வைத்திருக்கிற நன்மை என்னவென்றால் நாம் நம்முடைய தவறுகள் அல்லது குறைகள் உணர்த்தப்பட்டு சிறை போன அந்த வாழ்க்கையிலிருந்து திருப்பப்படுவதற்கு அவைகளை அறிக்கை செய்து ஜெபத்தின் மூலமாய் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட்டு தேவ வசனத்திற்கு நேராய் திரும்புவதற்குரிய ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து திருப்பி கொள்ளுவதற்காக இருதய கடினத்தை நமக்கு வர வைக்காதபடி இருதய கடினத்தை லகுவாக்கி எல்லாம் தெரியும், நான் ஒன்றிலும் குறைவில்லை அப்படி என்கிற அந்த மெத்தனமான வாழ்க்கை வாழாதபடி ஏன் இந்த சிறையிருப்பு, ஏன் இந்த நெருக்கங்கள், ஏன் இந்த பாடுகள் என்பதை ஆராய்ந்து அவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவிக்கிற சொல்லுகிற காரியங்களை வேத வசனத்தின்படி ஒப்புவித்து தேவ சமூகத்திலே ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் கர்த்தராகிய தேவன் எல்லா நெருக்கத்தினின்றும் எல்லா சத்துருக்களுடைய கைகளினின்று நம்மை விடுவித்து நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தவும் நம்மை மகிமைப்படுத்தவும் நம்மை மேன்மைப்படுத்தவும் ஆசீர்வாதமாகவும் வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை திரும்பாத பட்சத்தில் நாம் இன்னும் உலகத்திற்கு நேராய் திரும்புவோம் என்றால், இன்னும் நம்முடைய கிரியைகளை கேடாக்கி கொள்வோம் என்றால் அது இன்னும் அதிகமான வேதனையுள்ள வாழ்வை நமக்கு கொண்டு வந்துவிடும். ஆனபடினாலே நாம் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தின் மூலமாய் அவைகளை அறிக்கை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காய் பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே,
பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திலும் தகப்பனே, யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே அந்த சிறையிருப்பின் ஆண்டவரே வேதனையானது மிகுந்த வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய பிழைகளையும் குறைகளையும் உணர்ந்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஜெபத்திலே அறிக்கையிட்டு வேத வசனத்திற்கு நேராக திரும்பின பொழுது அவர்கள் மேல் வைத்திருந்த தேவ கோபம் நீங்கி சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை நடத்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் கர்த்தர் சித்தம் கொண்டு வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. தேவனே, எங்கள் வாழ்வும் ஆண்டவர் என்னென்ன விஷயத்தில் இன்னும் அந்த விடுதலை இல்லாமல் சிறையிருப்பின் அனுபவம் இருக்கிறதோ, எந்தெந்த வேதனைகளை ஆண்டவரை அடைந்து கொண்டிருக்கிறோமோ அதை இயற்கை, அது சூழலை, அது இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் என்று அதை சமாளித்து செல்லாதபடி எங்கள் வாழ்க்கையில் எங்களை ஆராய்ந்து பார்த்து ஜெபத்தின் மூலமாய் எங்கள் குறைகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பி தேவ ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.